அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பக்கம் நெருங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். மேலானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து அல்லாஹ் அவன் பக்கம் அடியார்களை நெருங்குவதற்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அதான் சொல்லப்பட்ட ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கிறான். இதில் தான் வெற்றி இருக்கிறது. மனிதனே மறந்து சரி, நீ என்னுடைய தண்டனைக்கு உள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அதானை கடமையாக்கி அந்த அதானின் மூலம் அல்லாஹ் எங்களை அழைத்து கொண்டே இருக்கிறான். யானவர் எவ்வளவு இறக்கமான ஒவ்வொரு கிழமையும் ஜுமாவுடைய நாள். இந்த நாள் வேறு எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டது. இந்த நாளுடைய சிறப்பை ஒருவன் அறிவான் என்றால் இந்த நாளில் வேறு எந்த வேலையிலும் அவன் ஈடுபட மாட்டான். அவ்வளவு சிறப்பு. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இந்த நாள் 24 மணித்தியாலமும் மஸ்ஜிதிலே இருந்துருவான், அமல்களே ஈடுபடுவான். துஆ கபூலியத் என்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. மேலானவர்களே, ஒவ்வொரு மாதம் 12 மாதம் அல்லாஹ் அந்த 12 மாதங்களில் அஷ்ஹுருல் ஹுரும் என்பதாக 4 மாதங்களை பிரித்து அந்த 4 மாதங்களில் அடியான் செய்யக்கூடிய நன்மைக்கு 1க்கு 2ஆக அல்லாஹ் கொடுத்து அடியானை தன் பக்கம் நெருங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் நானும் நீங்களும் இப்போது வீட்டிருக்கிறோம். சங்கையான மாதம், பரக்கத் பொருந்திய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், நரக விடுதலையுடைய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலை மாறி கொட்டக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு மலை மாறி கொட்டக்கூடியது. மேலானவர்களே, நரகம் மூடப்படக்கூடிய மாதம், சொர்க்கம் திறந்து வைக்கக்கூடிய மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கக்கூடிய மாதம். மேலானவர்களே, வானத்துடைய கதவுகள் திறந்து வைக்கக்கூடிய மாதம். இவ்வளவு அல்லாஹ் நிறைய சிறப்புகள், எண்ணில் அடங்காத சிறப்புகளை வைத்து இந்த மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த மாதம் அவ்வளவு கண்ணியமானது. மேலானவர்களே, நாம் துஆ கேட்டோவோ கேட்கவில்லையோ, இமாம் துஆ கேட்டிருப்பார். ஷுஅபுல் ஈமான் கிதாபில் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மூலமாக ஒரு ஹதீஸை ரிவாயத் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமஸான் வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாலே நாமும் ஓதிருப்போம், நம்முடைய இமாமும் ஓதிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். 2 மாதம் வாரத்துக்கு முன்னாலே ஓதிட்டான். யா அல்லாஹ், ரஜபிலையும் ஷஅபான்லையும் பரக்கத் செஞ்சு ரமதானை அடையக்கூடிய வாக்கியம். இதில் சுருக்கம் என்ன? இந்த 2 மாதத்தையும் அடைந்தது மாத்திரம் இல்லாமல் ரமதானை அடையணும். யா அல்லாஹ், ரமதானுக்கு முன்னால் எனக்கு மௌத்தை தந்து விடாதே. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உலகத்தில் வாழ்றதுக்கு ஆசைப்படுறவங்களா? இல்லை மேலானவர்களே. நபியுடைய சக்கராத்துடைய நேரம் ரபீஉல் அவ்வல் 12, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. மேலானவர்களே, கேட்டாங்க, ஜிப்ரீலே யார்? மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க. மேலானவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் முக்கியமான ஒரு ஆள். இவர் உலகத்துக்கு வாரண்டா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வருவார். நல்லா யோசித்து சொல்லுங்க. நபியுடைய சக்கராத்துடைய நேரம். யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை, நபியுடைய ரூஹ் போகுது, மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நல்லா யோசிங்க, நீங்க அனுமதி கொடுத்தாதான் அவருக்குள்ள வரலாம். நீங்க வரண்டா அவர் பைத்துருவார். அப்படிதான் அவருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே யாரு? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவளையோட மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க வானண்டா போய்த்துருவாரு. சொன்னாங்க, ஜிப்ரீலே மலக்குல் மௌத் உள்ளுக்கு வர சொல்லுங்க. மேலானவர்களே, மலக்குல் மௌத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்றாங்க. வந்து நபியுடைய கால் மாட்டுக்கிட்டலாம் நிற்கிறான். மேலானவர்களே வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் 2 ஆப்ஷன் அவங்களுக்கு தந்திருக்கிறான். முதலாவது ஆப்ஷன், உங்களோட உம்மட வயிற்றுல 4 மாதம் மீக்கோக்கள் அல்லாஹ் அவங்களுக்கு இன்னொரு அஜல் எல்லாம் முடிவு பண்ணினான். அதனுடைய நேரம் நெருங்கிட்டு யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பினா இப்போ ரூஹ் எடுத்துடுறேன். 2வது ஆப்ஷன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ விருப்பமோ உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் விரும்பின அவ்வளவு காலம் சந்தர்ப்பம் கொடுக்க சொல்ல. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே, இந்த அற்பமான, இந்த சொற்பமான, கேவலமான, அநியாயம் நிறைஞ்ச, அழிச்சாட்டியம் நிறைஞ்ச, என்னுடைய பார்வையில் ஒரு செத்த கழுதைக்கு கூட பொறுமதி இல்லாது, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட பொறுமதி இல்லாத இந்த அற்பமான துனியால, கேவலமான துனியால எனக்கு வாழ்றதுக்கு நீங்க சந்தர்ப்பம் தாரீங்களா? இஃஅல் மா துக்மர். மலக்குல் மௌத்தே, என் உம்மட வயிற்றுல அல்லாஹ் எதை முடிவு பண்ணான், எனக்கு என்ன ஒரு அஜலை முடிவு பண்ண, அது மாதிரி என்ன ரூஹை நீங்க கைப்பற்றிடுங்க. மேலானவர்களே, சக்கராத்தில் சந்தர்ப்பம் கேட்டும் எனக்கு வேணும். ஆனால் இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய ரஜப் வந்தால் துவா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரஜபுலையும் ஷாபான்டையும் பறக்க செஞ்சு ரமதானுக்கு முன்னால் என்ன மௌத்தாக்கினாங்க. ஏன்? ஆசைக்காக கேட்டாங்க, வாழ்றது ஆசைக்காக கேட்டாங்க. இல்லை மேலானவர்களே, ரமதான் அவ்வளவு பரக்கத்தான மாதம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் பொக்கிஷமான, கண்ணியமான, சிறந்த, மேலானவர்களே, அவருக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஆக சிறந்த ஒரு பொக்கிஷமான காலம் இருக்கும் என்ற ரமதான். தைக்கோத்திரத்தை சேர்ந்த 2 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான். இஸ்லாத்தை ஏற்றுனேன்னு எப்படின்னா, இந்த சஹாபாக்கள் 2 பேரையும் பார்த்து சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க இரட்டையர்கள். அதாவது இவங்க 2 பேர் அமலும் சேம் சரியாயிடும். இவர் 2 காத்தோடு அவரும் சொல்லுவார், இவர் நோம்பு பிடிச்சா அவரும் நோம்பு பிடிப்பார். அமல்லையும் எந்த வேறுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை ஒருத்தர் எடுத்து யுத்தத்துக்கு அனுப்பினாங்க. நீங்கள் யுத்தத்துக்கு போனவரும் ஷஹீத் ஆகிட்டாங்க. மற்ற சஹாபி அவர் மரணிச்சு 1 வருஷத்துக்கு பின்னால மூத்த போறார். இந்த 2 சஹாபாக்களையும் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சஹாபி காண்றாங்க, கனவுல காண்றாங்க. எப்படி 2 பேரும் சுருக்கத்தில் வாசல் இருக்கிறாங்க. அல்லாஹ் முதலாவது யார் அனுப்புறது? மேலானவர்களே, முதலாவது அல்லாஹ் அனுப்பினது ஷஹீத் அல்ல, 1 வருஷத்துக்கு பின்னால் மரணித்தார இவரதான் அல்லாஹ் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பினார். இந்த சஹாபிக்கு ஆச்சரியம். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு. இந்த சஹாபி ஓடி வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். ஆனால் அல்லாஹ் ஷஹீத முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பல, மற்றவரை தான் சொர்க்கத்துக்கு அனுப்பின. ஆச்சரியம் கேட்டாங்க அபூ தல்ஹா, ஆச்சரியப்பட்டதுக்கு என்ன ஈகுது சொன்னாங்க. அவரை விட 1 வருஷம் கூட வாழ்ந்துக்கிறாரு. அந்த 1 வருஷத்துல 1 ரமதான சந்திச்சுக்கிறார். ரமதான் அவ்வளவு பொறுமதி. மேலானவர்களே, நாங்கள் துவா கேட்காம சிம்பிள் எங்களுக்கு கிடைச்சினால எங்களுக்கு கணக்கு இல்லை. இன்றைக்கி எங்களை எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ பேர் கபூரில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா கபூரில் தான் இருக்கிறாங்க. அல்ல அவனோட கபூர் எல்லாம் பிரகாசமாக்கணும், எல்லாம் சொர்க்கவாசிகளோட கூட்டத்தில் எல்லாம் சேர்க்கணும். ஏன்னா எத்தனையோ உஸ்தாத்மார்கள் கபூரில் இருக்கிறான். எல்லாரையும் எல்லாம் கபூல் செஞ்சு கொடுங்க. இவங்களை எழுப்பாட்டி அல்லாஹ் கேட்டாண்டா உங்களுக்கு என்ன உலமாக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்களாம், எல்லாம் எனக்கு 1 ரமதான் 30 நாள் இல்லை, எனக்கு 1 ரமதான் 1 நாளைத்தான். எப்படி? ரமதான் 1 நாளைத்தான். யாரெல்லாம்
அந்த ஒரு நாள்ல நான் அமல் செஞ்சு உன்னுடைய சொருக்கத்தை நான் அடைஞ்சு கொள்வேன். அவ்வளவு பொக்கிஷம் மேலானவர்களே. மிஷ்காத்துல் மசாபிஹ் கிதாப் இருக்குது. இதில் ஷரஹ் மிர்காத்துல் மசாபிஹ். இதில் எழுதினவங்க முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க தான் இந்த ஷரஹ் எழுதிக்கிறாங்க. இவங்க ஒரு ஹதீஸை கொண்டாடுறாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதான்ல கிடைக்கக்கூடிய கூலியை பத்தி சொல்ற நேரத்தில் ஒரு பறவையை முன் வச்சு சொன்னாங்க. எந்த பறவை? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், காகம். காகம் வந்து யாரும் வீட்டில் எடுத்து வளர்ப்பாங்களா காகத்தை? நாங்கள் இன்னைக்கு கேவலமாக பார்க்குற ஒரு பறவை தான் காவலம். அப்போ எங்களுக்கு படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான ரமதான கேவலமான ஒரு காகத்துக்கு சுட்டி காட்டிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்ல மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அர்த்தம். முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஏன் தெரியுமா இந்த காகத்தை சுட்டி காட்டினாங்க? இந்த காகம் உலகத்தில் பிறந்து அது மரணிக்கும் வரை எவ்வளவு காலம் பறக்குதோ, சாப்பிடாம குடிக்காம உலகத்தில் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் எவ்வளவு தூரம் பறக்குதோ அவ்வளவு தூரம் ஒரு மனிதர் இஹ்லாஸாக நோன்பு பிடிச்சா அவ்வளவு தூரம் நரகத்திலிருந்து தூரமாக பண்ணுவாங்க. சொல்றாங்க ஒரு காகத்துடைய ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா மேலானவர்களே? கிட்டத்தட்ட உலகத்தில் 1000 வருஷம் வாழும். நாங்கள் காகம் செத்து காண்டது மிச்சம் குறவு. ஏதாவது லைட் உள்ள பட்டு இல்லை கிரட் கம்பியில் பட்டு ஒரு காகம் செத்தா எத்தனை காகம் வருது பாருங்க. ஒரு காகம் செத்தா ஏன் அதுக்கே புதனன் இந்த சின்ன வயசில் வைத்துட்டே ஏன் நாங்கள் காண்டலேன் அது ஆயுள் காலம் கூட. நாங்கள் மூத்தா பேசுகிறோம் 60 70 எங்கட ஆயுள் காலம். சொல்றாங்க முல்லா அலி ரஹ்மத்துல்லாஹி கிட்டத்தட்ட ஒரு காகத்துக்கு அல்லாஹ் 1000 வருஷம் வாழக்கூடிய ஆயுள் காலத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் நபி சொன்னாங்க, இந்த காகத்துடைய ஆயுள் காலம் இவர் நரகத்தில் இது தூரமாக்கப்படுவார். கிட்டத்தட்ட 1000 வருஷம் எவ்வளவு தொலை தூரம் பறக்குதோ அவ்வளவு தொலை தூரம் ஒரு நோம்பு முடிச்சா அல்லாஹ் நரகத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாக்குறான். அடியா இவ்வளவு பொக்கிஷமான ரமதான் அல்ல எனக்கு 9 நோம்பு முடிச்சிட்டோம் மேலானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ரஹ்மா வ உஸதுஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு இத்கு மினன் நார். முதலாவது ரஹ்மத், ரெண்டாவது மக்ஃபிரத், மூணாவது நரக விடுதலை. உலமாக்கள் சொன்னாங்க ஏன் இப்படி பிரிச்சுக்கிறாங்க? சில உலமாக்கள் சொல்றாங்க முழு ரமதான்லேயே 3 இருக்கிறாங்க. மேலான நாங்கள் எத்தனை பேர் இந்த இன்றைக்கு 9ஆம் நோன்பு எத்தனை தடவை அல்லாஹ் உன்னோட ரஹ்மத்தை தந்துடேன்னு கேட்டுப்போம். யோசிப்பாங்க. போன வருஷம் இதே இடத்துல இந்த எத்தனையோ பேர் இப்போ கபூல் வைப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தா படும். இந்த இடத்துல எத்தனையோ பேர் அவர் நினச்சிக்க மாட்டார் இதே என்ன கடைசி ரமதான், அடுத்த வருஷம் வந்தால் பார்ப்போம். நாங்கள் இப்போ பொதுவாக அந்த 27ஆம் நோன்பு வரத தௌபா செய்ய போல நாங்கள் நினைக்கிறேன். சார் இதோட தௌபா செஞ்சு சார் அடுத்த வருஷம் ரமதான் வந்தால் கண்டினியூவாக தராவி மிஸ் பண்ணாமல் தொழுகிறேன். நாங்கள் அப்படி யோசிச்சோம். அப்படி யோசிச்சு எத்தனையோ பேர் இப்போ கபூல் இல்லை. ஏன் முதலாவது ரஹ்மத்தை அல்லாஹ் கடமையாக்கினான்னு சொல்றான். உலமாக்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு மக்ஃபிரத் இத்துக்கும் மினன் நார் கிடைக்கணும்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கலன்னா கிடைக்காது. ரஹ்மத் யாருக்கு கிடைக்கலையோ அவருக்கு மக்ஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நாரும் கிடைக்காது. அந்த ரஹ்மத்தில் நாங்க 9ஆம் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம். கட்டாயம் எல்லா இடத்துல அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கேட்கலுமா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செஞ்சாங்க மேலானது? சொர்க்கத்தில் ஒரு அல்லாஹ் வானண்டு ஒன்று செஞ்சாங்க. என்ன துவா? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன். وان لم تغفر لنا என்ன மன்னிச்சல்லன்னு சொன்னா வதர்ஹம்னா நீ எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னார். லனகூனன்ன மினல் ஹாஸிரீன் நஷ்டவாளிகளோட கூட்டத்தில் வைத்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலமாக்கள் சொல்ல கிட்டத்தட்ட 40 வருஷம் இதே துஆ ஓதினாங்களாம். அந்த ரஹ்மத்தை அடையிறதுக்கு 40 வருஷம் ஓடிக்கிறாங்க. மேலும் எங்களுக்கு சிம்பிளா கிடைச்சிச்சு. எத்தனை தடவை ஓதினோம்? கடைசி கட்டத்தில் இருக்கிறோம்.
இன்னும் அல்ல எனக்கு சந்தர்ப்பத்தை இந்த தந்திக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் ஓடுவோம். இஃப்தார் திறக்கிற நேரத்தில் மேலானவர்களே எங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் நிற்பாங்க, பொக்கிஷமானவர்கள். இவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இஃப்தார் எங்களோட மனைவிமார்கள்ட்ட நேரத்தோடய சொல்லி செய்ய சொல்லுங்க. எல்லாரையும் வச்சு வீட்டு தலைவர் இந்த ஒன்றுமே தேவையில்லை, இந்த நான் சொல்ற ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இதை சொல்லி கொடுங்க. இல்லை அல்லாஹு மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இதை மட்டும் ஓதுங்க. ஓதி உங்களோட புள்ளையில வாயில ஒன்றுமே பாவம் தெரியாத புள்ள ஆமீன் சொல்ல வைங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட வீட்டுக்கு பட்டுச்சுன்னா வேற ஒன்றும் தேவையில்லை. மேலான யாராலும் ஒன்று உங்களுக்கு செய்யலாம். அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு பொக்கிஷமானது. மேலானவர்களே, இப்போ நான் நீங்களும் முக்கியமான 10 அடுத்த 10 மக்ஃபிரத் பாவம் பண்ணிப்போம். அதிகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டிருப்போம், தராவி தொழுதவர்கள் ஓதிருப்பாங்க, இமாமும் ஓதிப்பாங்க, நாங்களும் ஆமீன் சொல்லிப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய ரஹ்மத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிறணும். ஏன்னா அல்லாஹ் எவ்வளோ இறக்கம் உண்டு. அவர் கவிஞர் சொல்கிறாரு, இதா கால அபுது யா ரப்பி கத் அத்னபுது قال الله يا عبدي وانا قد سترت واذا قال العبد يا ربي قد تبت قال الله يا عبدي وانا قد غفرت. ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அவன் தௌபா செய்கிற ஐடியாவே இல்லை அவருக்கு. அல்லாஹ் எவ்வளோ இறக்கம் உண்டா. யா அபுதி என்னுடைய அடியானே கது சத்தருத்து நீ பாவம் செஞ்சால் உண்ட பாவத்தை நான் மறைச்சி வச்சுக்கிறேனப்பா. எங்கள்ட மனசாட்சிட்டு தொட்டு கேட்போம். இன்றைக்கி எத்தனையோ பேர் எங்களை பார்த்து ஆதரத்துனாங்க, ஹாஜியாக இருந்தாங்க, எவ்வளோ கண்ணியப்படுத்துகிறாங்க. நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் எல்லாம் வெளியாக்கினா யார் சரி எங்களை பார்த்து ஹாஜியாடுவாங்களா? யார் சரி எங்களை பார்த்து கண்ணியப்படுத்தி பேசுவாங்களா? எவ்வளவு தனிமை நீங்கள் எவ்வளோ பாவம் செய்கிறோம். அல்லாஹ்க்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் மறைச்சி வச்ச பெய்து தான் இன்றைக்கு பெருசாக நெஞ்ச தூக்கி முன்னுக்கு நின்று நடக்கிற பேரானவர்களே. அல்லாஹ்வுடைய இறக்கம். இந்த கவிஞர் சொல்ல இதா காலல் அபுது யா ரப்பி கது துபுது யல்லா இந்த பாவத்தை மன்னிச்சிடுன்ற அடியான் தௌபா செஞ்ச உடனே அல்லாஹ் எந்த டிமாண்டுக்கு அல்லாஹ் சொல்ல எனக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எத்தனை பயான் கேட்டிப்பேன், எத்தனை ஜும்மால எவ்வளோ என்ன பற்றி சொல்லிக்குது, எவ்வளோ பாவம் செய்யாமான்னு எவ்வளோ சொன்னாங்க. இப்படி சொல்லி நீ பாவம் செஞ்சு உண்ட பாவத்தை நான் டிமாண்ட் ஒன்று அல்லாஹ் காட்டல. பாவத்துக்கு தௌபா செஞ்சேன். யா அபுதி என்னுடைய யானே அன கது கஃபர்து உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. மாற்ற சொல்கிறாங்க. இவ்வளோ இறக்குறாங்க. பாவம் நாங்கள் செஞ்சதே அல்லாஹ்க்கு மாத்திரம். எங்களோட கடையில் ஒருத்தர் ஒரு 10 வருஷம் வேலை செய்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் எங்களோட பேச்சை கேட்காம போயிட்டார். நீ போடவான நான் இன்றைக்கு இல்லை அவரை கேட்க சொல்ல சொல்ல நீவை போட்டார். எவ்வளோ கோபம் வரும் எங்களுக்கு. எவ்வளோ செஞ்சுக்கிறேன், உனக்கு கூட காட்டி தந்துக்கிறேன், உனக்கு இப்படி செஞ்சுக்கிறேன். நாங்கள் செஞ்சு காட்டுறதெல்லாம் நாங்கள் சொல்லி காட்டிடுவோம். ஒரு நாள் ஒரு இவ்வளோ 10 வருஷம் செஞ்சதெல்லாம் மறந்து அவர் எங்களுக்கான எவ்வளோ செஞ்சுப்பார். ஒரு நாள் ஒரு பேச்சை கேட்கலன்னா என்னெல்லாம் பேசணும். அல்லாஹ் எங்களுக்கு கண்ணை தந்து உடம்புல ஆரோக்கியத்தை தந்து எல்லாம் தந்து செய்கிறதே அவனுக்கு மாற்றம், செய்கிறதே அவனுக்கு மாற்றம். மேலானவர்களே, இந்த கட்டத்தில் அடியான் கையை தூக்கி துவா செஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்கு மாட்டல்ல பெருமைப்படுவானாம். அது அலி மஅபுதி அன்ன லஹு ரப்பை யக்ஃபிரு துனூப். என்னுடைய அடியான் என்ன தெரிஞ்சிட்டானப்பா, என்னுடைய அடியான் என்ன புரிஞ்சிட்டானப்பா, அவனுடைய பாவத்துக்கு அவன் தௌபா செய்றான். வ அன அக்ஃபிரு துனூப ஜமீஆ அவனுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால் மேலானவர்களே, அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் மிஸ் பண்ணிடவானம். அடுத்த வருஷம் இப்போமோ அல்லாஹ் வானம், பெருநாளை கொண்டாடுவோமோ அல்லாஹ் வானம். மேலானவர்களே, இந்த தந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடுவானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமாக ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் யல்லா இந்த பாவத்தை நீ மன்னிச்சிடு. அஸ்அலுகல் ஜன்னா யல்லா உன்னுடைய சொர்க்கத்தை நான் கேட்கிறேன். வ அஊது பிக மினன் நார் நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு
பாதுகாப்பு தேடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் 3 தடவை சொருக்கத்தை கேட்டால் அந்த சொருக்கம் அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ் இந்த அடியான் என்ன 3 தடவை கேட்டுட்டான், அவனை சொருக்க வாசியாக்கிடே அல்லாஹ்னு சொருக்கம் அல்லாஹ்ட்ட பேசணும்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் 3 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினா அந்த நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ் இந்த அடியான் என்னை விட்டு பாதுகாப்பு தேடுறான், யா அல்லாஹ் அவனை நீ பாதுகாத்துடியாலான்னு நரகமே சொல்லுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் பொக்கிஷமானது. மேலாளர்களே, அவ்வளவு பரக்கத்தான மாதம். எல்லாருக்கும் தெரியும் ரமதான், எல்லாரும் தெரியும் ரமதான்ல நாங்கள் எல்லாம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், அபுவாபு சமா துஃப்தஹு லஹு அபுவாபு சமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும். வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டான்னு என்ன மேலானவர்களே? எல்லாரும் காலையில் வாசிப்பாங்க, உட்கார்ந்து கேள்விப்பட்டீங்க ஏதோ கதவு நீங்கள் திறந்து வச்சுக்கிறாங்க, இப்படி தான் நாங்கள் நினைப்போம். லேசில் இது கிட்டத்தட்ட ஹதீஸில் மற்ற நாட்களில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், நான் பார்த்தேன் இதில் கூடைக்கலாம் ஒரு 18 ஒரு ரிவாயத், இன்னொன்று 22 23, அதை விட கூடையும் இருக்கலாம். அல்லாஹ் வரலாம். இந்த அளவு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கதவை திறக்கிறான வானத்தில். அதில் ஒன்று தான் மேலானவர்களே, லுகருக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வந்தால் லுகருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை நீண்ட நேரம் தொழுவாங்க. கேட்டாங்க, யார சொல்லாத ஏன் நீ இவ்வளோ நேரம் தொழுவுறீங்க, சுஜூதிலே நிற்பாங்க. சொன்னாங்க, இந்த நேரம் அல்லாஹ் வானத்துடைய கதவை திறக்கிறான், இந்த நேரத்தில் என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சான். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம். ஆனால் ரமதான் வந்தால் மேலானவர்களே, எப்போ ரமதானுடைய முதலாவது காணப்படுவதோ அன்றைக்கு திறந்த கதவு ஷவ்வாலுடைய புறக்காணக்குள்ள முடியும். 30 நாளும் எந்த கதவும் மூடப்படும். 30 நாளும் கதவு. ஏன்னா வானத்துக்கும் கதவை வஃபுத்திஹத்தி ஸமாஉ ஃபகானத் அப்வாபா, வானத்துக்குன்னு சில கதவுகள் இருக்குது. மலக்குமார் வாரோண்டலாம், இவங்க சும்மா வரல, கதவை திறந்தா தான் அவங்களுக்கு வரணும். இந்த கதவு 30 நாளும் அல்லாஹ் திறந்து வச்சுக்கிறான். என்னத்துக்காக வேண்டி? அடியார்கள் என்னிடத்தில் துவா செய்யணும், அடியார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், அடியார்கள் என்னுடைய ரஹ்மத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் 30 நாளும் 24 மணித்தியாலமும் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய மாதம் மேலானவர்களே. இதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. ஒன்றுமில்லை, 30 ரமதான் வந்து யார் 30 தராவிய தொழலன்னு பதுவா செய்யல, நாசமா போட்டுன்னு செய்யல. 30 குர்ஆனை முடிக்கணும், நாசமா போட்டுன்னு சொல்லல. 30 நாள் மேலான என்ன பதுவா? ரமதானுடைய மாதம் வந்து யார் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்யலையோ இவர் நாசமாகட்டும். செஞ்சது யாரு? நபிமார்களுடைய தலைவர். ஆமீன் சார் செஞ்சது மலக்குமார்களுடைய தலைவர். ஆமீன் சொன்னது யாரு? நபிமார்களுடைய தலைவர். செஞ்ச இடம் எது? மக்காவுடைய மிம்பர். செஞ்ச நாள் எது? வெள்ளிக்கிழமையுடைய நாள். துவா கபூல் ஆகாது என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. மீனவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. ரமதானுடைய மாதம் ஏன் இவ்வளவு நிறைய சந்தர்ப்பம் எல்லாம் வானத்தை திறந்தே வச்சுட்டான். நீ கேளு வாப்பா, நான் தாரேன். நீ மன்னிப்பு கேளு, நான் தௌபா செய், நான் தாரேன். அவ்வளவு பொக்கிஷமான மாதம். அந்த மாதத்தில் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், மக்ஃபிரத்துடைய பத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இன்னைக்கு நான் குர்ஆன் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் கடைசிக்கு லஅல்லக்கும் தத்தகூன் ஆரம்பத்தில் ஓதினேன். ரமதான் எதுக்கு தரப்பட்டிக்கு? தக்வா உள்ள தக்வா உள்ள எங்கட கேட்டகரிஸ். நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பார்வைக்கு என்ன 30 ரக்காத் 30 நாள் முன்சஃப்ல நின்று தொழுகிறார், மாஷா அல்லாஹ், அவர் ஒரு தக்வாதாரி. அப்பா சுபவுக்கு முன்சஃப்ல தொழுகிறார், அவர் ஒரு நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். எங்கட கேட்டகரிஸ் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 30 நாள் அமல் செய்யணும், கட்டாயம் அமல் செய்யணும். மேலான வருது கட்டாயம் அமல் செய்யணும். ரமதான் தந்திக்காக தான். ஆனால் உலமாக்கள் சொல்கிறாங்க, தக்வாதார் யார் தெரியுமா? தக்வாதார் யார் தெரியுமா? பாவத்தை விடுறவர் தான் ஆபரிய தக்வாதார். ஒரு மனிதர் இருக்கிறாரு, இஷாக்கு போகிற நியத்து வைக்கிறாரு, இன்றைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் தொழுவேன், சுப வரைக்கும் தூங்காமல் தொலை போகிறேன், 1000 ரக்காத் தொலை போகிறேன். அதெல்லாம் தொலையும், நிம்மத்து வச்சு பாருங்கள், அமல் செய்யணும். மேலே கேட்குறாங்க உலமாக்கள், இவர் சிறந்தவரா? ரோட்டில் போகிற நேரம் ஒரு பொம்பளை வாரா,
கண்ணை அல்லாஹ் எனக்கு பார்க்கறத ஹராமாக்குகிறான். இது ஹராம் பார்க்கறது, பார்வையை கீழே தாத்துறாரு. இவர் சிறந்தவர். உலமாக்கள் சொல்றாங்க 1000 ரக்காத் தொழுகிறதை விட ஒரு பாவத்திலே இந்த ஒருத்தர் தூரமாக இவர் தான் சிறந்தவர். அமல் செய்யறதை வச்சு அல்லாஹ்வை நெருங்கலாம். ஆனா அந்த பாவத்துடன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா, ஒரு மனிதர் பாவத்தையும் விடுறாரு, நன்மையையும் செய்கிறாரு. சிறப்புக்கு மேல் சிறப்பு மேலானவர்களே, சிறப்புக்கு மேல் சிறப்பு. பாவத்தையும் விட்டு நன்மையும் ஒரு மனிதர் செய்கிறாரா, இவர் தான் சிறந்தவர் மேலானவர்களே. நன்மை மட்டும் ரமதான் அல்லாஹ்ட நோக்கம் இல்லை. ஏன் தெரியுமா சொல்றேன் மேலானவர்களே? இந்த பாவம் இது லேசி இல்லை. உலமாக்கள் சொல்றாங்க தௌபா இல்லாம மட்டும் மூத்தா பித்தான். தௌபா இல்லாம நாங்க இன்னைக்கு இது தௌபா இல்லை சொல்லுவாங்க. 27 ஒன்னாவது பாவத்தை விடணும். பாவத்தை பற்றி உள்ளத்தில் கவலை, நீ நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறேனே, பாவத்தை கவலை வரணும். பாவத்தை விடணும். 2வது யாய் வல்லதி நாமளோ தூபு இல்லல்லா தூபத்தை நசு இந்த ஆயத்துக்கிறார் எழுதுறாங்களமாக்க. 3வது மௌத்து வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உள்ளத்தில் நீயத்து வரணும். இவர் தான் அசல் தாய். தூபா செஞ்சவர் மேலானவர்களே. இந்த பாவம் லேசில் உலமாக்கள் சொன்னாங்க தௌபா இல்லாம நீங்க மௌத்தா பைத்திரவான பெரிய நஷ்டவாளி. ஏன் தெரியுமா? 4 இடத்துல பதியப்படுது பாவம். 4 இடத்துல மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். முதலாவது எங்கட ரகீப் அதீத் 2 பேர் ஈராங்க. பட்டம் பாவம் செஞ்சால் எழுதுவாரு, நன்மை செஞ்சால் எழுதுவாரு, பதிஞ்சு கொண்டே இருப்பாங்க எங்கட பட்டோலையில். 2வது وقالوا لجلودهم لما شهدتم علينا قالوا انطقنا الله الذي انطق كل شيء. மேலானவர்களே, எங்கட அந்த பட்டோலை இல்லாட்டியும் நாளை கியாமத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்குற என் கை சொல்லுமாம், அல்லாஹ் இவன் இந்த பாவத்தை செஞ்சான். இந்த கால் சொல்லுமாம், இந்த கண் சொல்லுமாம், எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாட்ட மாட்டி கொடுக்குமா மேலான. 2வது தப்பே தான். 3வது இதா زلزلتில் அர்து زلزالها واخرجتில் அர்து اثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها. எந்த இடத்துல பாவம் செஞ்சோமோ அந்த இடம் சொல்லுமாம் கியாமத்தில், அல்லாஹ் ஏண்ட மேலே இதுதான் இவர் பாவத்தை செஞ்சார். 4வது அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் பார்த்து பண்ணிக்கிறான். இந்த 4 பேரட்லேருந்து நாங்கள் தப்பணும். நாங்கள் ஒன்று மிஸ் ஆயினா ஒன்று மிஸ் ஆயினா ஒன்று மில்ல கடைசிக்கு அல்லாஹ்க்கு தெரியும் நாங்கள் செஞ்சப்போம். உலமாக்கள் சொல்றாங்க இந்த பாவம் 4லேருந்து தப்பணுமா, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக தௌபா செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுவுங்க மேலானவர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் உண்டு மேலானவர்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்ட பயத்தில் அழுகுறாரு. பெரிய மழை கணக்கு கண்ணீர் உடல்ல மழை கணக்கு இல்லை. ஒரு சொல்றாங்க அந்த ஹதீஸ் சுத்துபா, அதாவது ஒரு கொசுவுடைய தலை மிச்சம் பெருசா, இந்த அளவு இவர் அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானே, நரகத்துக்கு போய்த்துருவேனே பயந்து ஒரு கொசுவுடைய தலை அளவு கண்ணீர் விட்டார்டா, அந்த கண்ணீர் எங்கெல்லாம் படுதோ நிரக நெருப்பு அவருக்கு அந்த இடத்தை தொடுறதை ஹராமாக்கிட்டாங்க. நிரக நெருப்பு நான் நேமா கையை வச்சு தான் துவா செய்வோமே, அந்த கை கண்ணீர் பட்டு மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்கிறோம். பழைய உலமாக்கள் போல் மூத்த மக்கள். ஏன் தெரியுமா? அந்த எங்கெல்லாம் கண்ணீர் படுதோ அந்த இடத்துக்கு நிரகத்துக்கு தொடையலாது. அல்லாஹுடைய பயத்தினால யார் ஒரு கொசுவுடைய தலையின் அளவுக்கு அழுகிறாரோ, இதுக்கு இவ்வளவு நன்மை அல்லாஹ் நிரகத்துக்கு ஹராமாக்கிட்டா. இவரை ஏண்ட அடியா இவரை தொடுறார் மேலானவர்களே. அதனால அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் ரமசான் என்றாலே சுட்டரிக்கக்கூடியது மேலானவர்களே. என்னத்தை சுட்டரிக்கிறது? எங்களோட பாவத்தை சுட்டரிக்கக்கூடியது, எங்களோட பாவத்தை இல்லாமாக்குறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். சக்கராத்தில் என்ன சொன்னாங்க? என் மகனே இத்ரா ரஸி அலல் அர்த் லஅல்லல்லாஹு யர்ஹமுனி, என்ற தலையை கீழே வச்சிரு. இது மாதிரி காப்பாட்டு இல்லை மண். எப்படிப்பட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரமதானில் தான் எங்கள்கிட்ட செய்தான் இல்லை, ஆனால் உமர் ரலியல்லாஹு கண்டா ஷைத்தான் ஓடுவார். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் அந்த பாதையில் அவர் அட்ரஸே இல்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நபிய பஅதி, எனக்கு பின்னால நபி வாரதில்ல, நபியா வர தகுதினா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்படிப்பட்ட நபி சஹாபி. சுபஹுடைய தொழில குத்துப்படுது 12 குத்து, 6 குத்து 12 ஓட்டை. எவ்வளவு வருத்தம் சொல்றாங்க. துளிச்சு கொண்டிருக்கிறாங்க. முதல் ரக்காத்த ஒரு பெஸ் குத்து அபுலுக்கு ஒரு யஹூதி குத்தினாரு. நெஞ்சூட்டப்பட்ட கத்தி எந்த அசைவும் இல்லை. ஏன்? அல்லாவோட பேசி கொண்டிருக்கிறார். 63 வயசாலி உமர், 63 வயசு. இவருக்கு ஆச்சரியம். முதல் குத்து குத்தினா நடு வகுத்துல பின்னால கத்தி வந்துச்சு, ஒரு அசைவில்லை. அல்லாவோட பேசி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 குத்து 12 ஓட்டை வயசாலி உமர் ரலியல்லாஹு தாங்கள் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. எலும்பின உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தண்ட மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அசல்ல நாஸ், மக்கள் எல்லாம் சுபஹ தொழுதுட்டாங்களா? மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த உமருடைய இந்த ஹிஸ்டரியில, இந்த வஃபாத்துல என்னுடைய சஹாபாக்களுடைய சுபஹ கலாவானன் வந்துடக்கூடாது. அந்த கஷ்டத்திலையும் சுபஹ தொழுதான். இந்த உமரதே சொன்னாங்க, இத்தனை ராசி அறந்த மகன் மடியில் நம்ம தலையை ஒன்று மடியில் வச்சாரு, நிலத்திலவை. இந்த பரிதாபமான நிலைமையை பார்த்து சரி அல்லாஹ் இறக்கம் காட்டி இந்த உமருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு. ஏன்னா எப்படிப்பட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை பல தடவை சொல்லி 2வது சொன்னதே உமரதே, உமர் ஃபில் ஜன்னா, சொர்க்கவாசி உமர், நீங்கள் சொர்க்கவாசி சொர்க்கவாசி. ஏன்னானவர்களே, நாங்கள் ஒருத்தரையும் யோசிக்கணும், அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ரமதான் வருது, இந்த பாவமன்னிப்பை தேடணும். அதனால் பாவமன்னிப்பை தேட்டுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் ஆரம்பத்தில் சொன்னேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையெடுத்து மடியில் வச்சு கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் வருத்தம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு வருத்தம்னா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சகோதரன் பக்கத்தில் இருக்கிறாரு. அவட்ட சேப்பில் மிஸ்வாக்கிது. ஆயிஷா, அந்த மிஸ்வாக்கு கொஞ்சம் எடுத்து எனக்கு மிஸ்வாக் செய்யுங்களேன்னு சொல்லக்கூடிய அவ்வளோ வருத்தம். எப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, மலக்குல் மவுத் எந்த அளவுண்டா, இந்த கட்ட ரூஹ் எடுக்கிற நேரத்தில் இன்ன லில் மௌத்தி லசக்கராத், இந்த கட்டத்தை சொன்னாங்க, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்தி. கேட்டாங்க மலக்குல் மௌத்தில், மலக்குல் மௌத்தே சக்கராத் இவ்வளவு வருத்தமா? யாரு மேலானவர்களே, மா தகத்தம மின் தன்பிக வமா தஅக்கர், அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட முன்பின் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். எங்களோட தான் பாவம் நன்மை, அவங்கள்ட்ட நன்மை மட்டும்தான், பாவத்துக்கு ஏடு இல்லை, ரெண்டுமே அதெல்லாம் மன்னிச்சுட்டான். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ, அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு சக்கராத் இவ்வளவு வருத்தமா? ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் வரம் இந்த ரிவாயத்தை எந்த அளவு சொல்றாங்க, மலக்குல் மௌத் சொன்னாலாம், ரசூலல்லாஹ், உங்களுக்கு உண்டுன்னா உங்களோட உம்மத்துக்கு இது மாதிரி 70 மடங்கு கடினமானது சக்கராத் இருக்கலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கே இதை தாங்க இல்லாமல் என் உம்மை தாங்க மாட்டாங்க. என் உம்மத்துடைய எல்லா கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் எல்லா உம்மத்துடைய சக்கராத்தையும் எனக்கு தந்து என் உம்மத்துடைய சக்கராத்தை நீங்கள் லேசாக்கிறீங்களே மலக்குல் மௌத்னு சொன்னாங்க. எவ்வளோ இறக்கம் மேலானவர்கள். இன்னைக்கு இந்த நபியுடைய சுன்னத்தை பின் பண்ணுறவங்க நாங்கள் கேவலமாக பேசுகிறோம், பார்க்குறது கேவலமாகி. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, கடைசி கட்டம் வாயால் ஏதோ முணுமுணுக்கிறாங்க, ஏதோ முணுமுணுக்கிறாங்க. என்ன? காதை கொஞ்சம் கிட்ட வச்சு பார்த்தா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிடியா, எனக்கு நீ இரக்கம் காட்டினியா அல்லாஹ். நான் மரணிச்சா உன்னிடத்துல யாரெல்லாம் ரஃபீகுல் ஆலா என்ற தரஜால யாரெல்லாம் மீக்கிறாங்களோ இந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தினியா அல்லாஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே துஆ செஞ்சாங்க. மேலானவர்களே, நானும் நீங்களும் பேசினா பாவம், சிந்திச்சா பாவம், என்ன செஞ்சாலும் அதுல பாவத்துடன் கலப்பட்டதாக தான் கலப்பா. மேலானவர்களே, அப்படிப்பட்டவர்கள். அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு மன்னிப்பீங்க? ஒரே ஒரு ஹதீஸை, கொஞ்சம் டைம் போகுது, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிட்டு நான் இந்த பயானை முடிச்சு போட்டேன். எங்களோட பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால், மேலானவர்களே,
ஸல்லல்லாஹு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 கூட்டத்தில் நான் நீங்களும் இதில் கூடாது. 4 கூட்டம். இந்த 4 கூட்டத்தில் ஈந்து கொண்டு என்ன தௌபா செஞ்சாலும் அவனோட மூக்குக்கு மேலே தௌபா போகாது. முதலாவது முதுமீன் ஹம், யாரெல்லாம் போதை வஸ்துக்களை பாவிக்கிறீங்களோ, போதை வஸ்துனா இதெல்லாம் அந்த போதையை உண்டாக்குது. இன்றைக்கி பல பேர் ஐஸ்ன்னு வந்தீங்க, நிறைய பேர் வந்தீங்க. அன்பார்ந்த வாலிபர்களே நல்லா கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் இதை பாய்ச்சி கொண்டிருக்கிறீங்களோ இவங்களுக்கு நீங்கள் ரத்த கண்ணீர் வடித்தாலும் உங்களோட தூக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் ஷரிபல் அம் வசக்கிர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹன். யார் போதை ஏற்படக்கூடிய ஒன்றை குடிக்கிறாரோ அவருக்கு போதை ஏற்படுது, இவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லலாம். 40 நாள் கெப்புக்குள்ளே தௌபா செய்யாமல் மரணிச்ச என்ன நிலைமை வேணாம். அன்பார்ந்த வாலிபர்களே, யாரெல்லாம் இதில் இருக்கிறீங்களோ அல்லாஹ்வுக்காண்டி விட்டுடுங்க. ஏன்? அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இது. என்னை உங்களே கடைசி ரமதானாக இருக்கலாம். 2வது சொல்கிறாங்க, காக்கிய ரஹீமின், யாரெல்லாம் உறவு முறையை உலகத்தில் துண்டிச்சு வாழி, நானா தம்பியோட போவோம், தம்பி நானோட போவோம், சின்ன சின்ன காணி பிரச்சனை, 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு, சிலவங்களுக்கு பிரச்சனை, பேசினாலே பிரச்சனைடா. பேச வேணாம். நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க, சலாத்தை சொல்லிட்டு போங்க. பேசாமிக்கிறது எங்க ரைட்ஸ் இல்லை. பேசாமிக்கிறதுக்கு அவரோட பேசினாதான் பிரச்சனையா, அவர் ஏசுறாரா பிரச்சனை இல்லை. நீங்கள் அவரை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நானா, அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும், சலாத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன், கியாமத்தில் கடைசி கட்டம் சிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு பாலம் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 1000 வருஷம் காக்கா. இதுனா இந்த பாலத்துக்கு கீழால் சில மலக்குமார்கள் இருப்பாங்க. இவங்க ஜபானியாக்கள். இவங்க என்ன செய்வாங்க, கொக்கியோண்டை வச்சு போகிறவங்க இழுத்தி வீசுவாங்க கீழே. இந்த நூறம் கிட்டத்தட்ட 15000 வருஷம் தொலை தூரம், முடியை விட வெள்ளிசானது, கத்தியை விட கூர்மையானது. இப்படி போகிறவங்களை இப்படி தூக்கி தூக்கி வீசுவாங்களாம். இவங்க தான் அந்த நரகத்திலே இந்த தூரமாக்கப்படுற ஒரு நோம்புனால 1000 வருஷம் தூரமாக்கப்பட்டா இவங்க போடுவாங்க, அவனுக்கு கொக்கிக்கு படாது. யோசிப்பேன் நரகத்தை விட்டு ஹசரத் தூரமாக இதுதான். இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை ஏதோ கஷ்டப்பட்டு கடந்துட்டா சுருக்கத்துக்குள்ள போறதுக்கு கதவை திறந்தா சுருக்கம். ஆனால் 2 விஷயம் தடையாகும். முதலாவது என்ன தெரியுமா, காத்தியா ரஹீமின், யாரெல்லாம் உலகத்தில் உறவு முறையை துண்டிச்சு வாழ்றாங்களோ அந்த உறவு அந்த இடத்துல இருக்குமா. யாழ்லா இவர் என்ன துண்டிச்சு வாழ்ந்தார், யாழ்லா இவனை சுருக்கத்துக்குள்ளால விட்டுறாதே, சுருக்கத்துக்குள்ளால இவர்களை விட்டுடாதே அல்லான்னு அந்த உறவு முறை சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அல்லாஹ் நாங்கள்லாம் என்ன அமல் செஞ்சாலும் அந்த இடத்துல இதில் கோட்டை விட்டுருந்தோம்டா அந்த சுருக்கத்துக்குள்ளே போகிறதுக்கும் நாங்கள் சரியாயிக்கணும், எங்களோட உறவுகளோட சரியாகும். 2வது சொல்ல 3வது சொல்கிறாங்களா, மக்கள் உம்மா வாப்பா யாருக்கெல்லாம் மீட்கிறாங்களோ இவங்களை கண்ணியப்படுத்திங்க, எங்களுக்கு ஹித்மத் செய்யுங்க. திடீர்னு வைத்துருவாங்க மேலான மக்கள். எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. உலகத்தில் பொக்கிஷமான ஒன்றுன்னா உம்மா வாப்பா தான். சொருக்கத்தை அடைகிறதுக்கு லேசான ஒன்றுன்னா உம்மா வாப்பா தான். திடீர்னு மன்னிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு என்ன தௌபா செஞ்சு சொர்க்கத்துடைய வாசம், சொர்க்கத்துடைய வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் தொலைதூரம் சொர்க்கத்துடைய வாசம் அடிக்குமா. நாங்கள் 1000 வருஷம் நடந்தால் எப்படி இவ்வளோ தூரம் அந்த அளவு 3 பேருக்கு சொர்க்கத்துடைய வாசம் கிடைக்காது. நேரம் சொர்க்கமைக்கு அதில் ஒன்று தான் யார் உம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செய்கிறாங்களோ, உம்மா வாப்பாவை பார்க்காம இருக்கிறாங்களோ, கவனிக்காமல் இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு சொருக்கம் இல்லை, சொருக்கத்துடைய வாசம் கூட நிறைய கிடைக்கலாம். அவங்கள பார்த்தாலே தௌபா. நாங்கள் பாவம் மன்னிப்பு தேட தேவையில்லை. ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம் அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு மன்னிப்பிக்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, என்ன பாவம் செஞ்சீங்க வாப்பா, பட்டோலையே சொல்லுங்க. ஒன்றும் கேட்கல. முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, உன் உம்மா வாப்பைக்கிறான் சொன்னாங்க. யார சொல்லலாம் என் உம்மா வாப்பைக்கிறாங்க சொன்னாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஃபிர்மசி இல்லை சொன்னாங்க, என் உம்மா வாப்பா மூத்தா போயிட்டான். சொன்னா உம்மாட தங்கச்சி சாட்சிக்கிறாவா. ஆம் யார சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபிர்மசி நல்லவங்களோட பாவத்தெல்லாம் நினைப்பாங்க. தங்கச்சிக்கு செஞ்சாலே மன்னிப்பாங்கன்னா உமாவுக்கு செஞ்சால் என்ன கிடைக்குமே. கடைசியாக சொல்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் கோபம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க, பிளவுபட்டு கொண்டிருக்கிறாங்க.
நிறைய பிரச்சனைகளில் நான் கோவிச்சு கொண்டு தொழுகிறோம் எல்லாம் செய்ய மேலானவர்கள். இந்த கோபத்தோடு நான் வந்து தௌபா செஞ்சால் எந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன செய்ய, துனியாவுடைய காலம் கொஞ்ச காலம், 60க்கும் 70க்கும் இடப்பட்ட ஆயுள் காலம். இந்த ஆயுள் காலத்தில் மேலானவர்களே மனுஷன் அடிப்படையில் கோபம் வரும், கவலை வரும், அநியாயம் செஞ்சுப்பாங்க. என்ன செய்ய, நான் நீங்களும் வாழ வரல, இன்னொரு வாழ்க்கைக்கு தயார் செய்ய வந்தீங்கிற இடம் மேலான தயார் செய்ய வந்த இடத்துல இதெல்லாம் விட்டுடுவோம். கடைசி ரமதானை தான் இப்பயே முசாஃபா செஞ்சிடுவோம், இப்பயே கால் பண்ணி பேசிடுவோம், மன்னிச்சுவோம். அவர் தான் ஏன் செஞ்சுப்பார், நான் எப்படி ஏன் அந்தஸ்து, நான் ஒரு ஆலிம் இல்லையா, நான் ஒரு ஹாஜியார் இல்லையா, எந்த பட்டம் என்ன, எந்த பதவி என்ன, நான் தலைவர் இல்லையா. இது கபர் வரைக்கும் தான். அந்த கபூரில், மஹ்ஷரில், சிராத்தில் அல்லாஹ்க்கு முன்னால உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் முட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை கொண்டானதாக கருதி இந்த 4 கூட்டத்திலேருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடி அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற கூட்டத்தில் ஆகணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கியருள்வான்.